வள்ளுவர் சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது காலை இறைவார்த்தைக்கு நன்றி அப்பா. மகிமை பிரஸ்தாபத்தை பார்க்கிறீர்கள், வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீரே. பெரியவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை ஒப்புடைய நாவிலிருந்து நீர் பேசும், என்னை மறைத்து நீ வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 4:4 வாசிக்கும் போது, பிள்ளைகளே பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அடுத்து 2வது காரியம், உலகத்தில் இருக்கிறவனிலும். அப்போ உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்பட கீழே தள்ளப்பட்ட சாத்தான், அந்த சாத்தானை விட, அந்த சத்ருவை விட, கீழே விழத்தள்ளப்பட்ட தோற்று போன விட சிலுவையில் வெற்றி திறந்த இயேசு பெரியவர். இயேசு ஊழியத்தின் தொடக்கத்தில் ஒரு 3 விதமான சோதனையை கொண்டு வந்தான். இந்த சோதனையை இயேசு ஜெயிச்சார். பரிசுத்த ஆவியானவரால் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியான வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பசியாக இருக்கும்போது கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடு சொல்லி சோதனைக்காரன் சொல்லும்போது, மனுஷனை 10 நாள் மாத்திரமல்ல, தேன் வாங்கி புறப்பட ஒரு வார்த்தை பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. மேலேருந்து கீழே குதியும், தூதர்கள் தாங்குவாங்கல்ல, பாதங்களில் இடராதபடி தாங்குவாங்க. உன் தேவனை கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. உலகத்தின் மலை மேலே உச்சி கொண்டு வந்து சாம்ராஜ்யமெல்லாம் உலகமெல்லாம் என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் உமக்கு தருவேன். உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை எழுதப்பட்டிருக்கிறதே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து அவர் ஒருவருக்கு ஆராதனை எழுதப்பட்டிருக்க அப்பாலேவோ சாத்தானேனார். இந்த 3 சோதனை ஜெயித்தார். அதான் தேவனால் உண்டாயிருந்தது. உலகத்தில் இருக்கிற அந்த சாத்தானை ஜெயித்தீர்களே. அதனால தான் உலகத்தை படைச்ச ஆண்டவர் பெரியவர், கீழே தள்ளப்பட்ட சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவன். அதனால் அதான் உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், மகாபலம் உள்ளவர், சிலுவையில் வெற்றி சிறந்தவர், மரணத்தை ஜெயிச்சவர், பாதாளத்தை ஜெயிச்சவர், பாவத்தை ஜெயிச்சவர், வியாதியை ஜெயிச்சவர், எல்லாவற்றுக்கும் ஜெயம் எடுத்தவர், சிலுவையில் வெற்றி சிறந்தவர். அந்த இயேசு கிறிஸ்து நம் உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்க இயேசு அவ்வளோ பெரிய தேவன். அப்போ உலகத்தில் அதான் சொல்றார், இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை பின்பற்றிய சீசரை பார்த்து, நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்கள் உலகத்தார் அல்ல. உலகத்தில் வாழலாம், நம்ம உலக மக்கள் அல்ல, நம்ம தேவ பிள்ளைகள். உலகத்தில் பொய் இருக்கும், புரட்டம் இருக்கும், பித்தலாட்டம் இருக்கும், பாவம் இருக்கும், விபச்சாரம் இருக்கும், விஷயத்தினா குடிகாரன், கொள்ளக்காரன், பல தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். ஆனால் அது நம்மளை சேதப்படுத்திடக்கூடாது. அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்டோம். அந்த ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. அந்த ரத்தத்தின் வல்லமையினால் பிசாசையும் அவனுடைய தவறான சிந்தனைகளையும் எண்ணங்களையும் முறியடிக்கிறோம். அடுத்தவனை கெடுக்கிறது, அடுத்தவனை நஷ்டப்படுத்துறது, அடுத்தவனை போட்டு கொடுக்கிறது, இப்படி தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்கள், பொறாமைகள், பெருமைகள், இப்படிப்பட்ட தீய எண்ணங்கள் நமக்குள் வராதபடி மற்றவர்கள் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது தான் தேவனுடைய செயல். மற்றவர்களை வாழ வைக்கிறது, மற்றவர்களை மன்னிக்கிறது, மற்றவர்களை ஏற்றுக்கொள்வது, தன்னை போல பிறரை நேசிப்பது, இதுதான் கடவுளுடைய கிறிஸ்துவின் அன்பு. அப்போ உலகத்தில் இதெல்லாம் இல்லை. தான் வாழ பிறர் கெடுக்கிற இந்த உலகம். அதனால் இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம பிறர் வாழ்வுக்காக நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட தியாகம் இது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நம்ம இயேசு அதைத்தான் சொன்னார், நீங்கள் நான் உலகத்தார் இல்லைனால நீங்கள் உலகத்தார் கிடையாது. உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைங்கிறார். உலகத்தின் அதிபதி பிசாசு இயேசு எனக்கிட்ட ஒன்றும் சரக்கு என்கிட்ட கிடையாது. பொய்யனும் பொய்க்கு பிதாவனாக இருக்கிற மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறாண்டு பிசாசை குறித்து வேதம் சொல்கிறது. இந்த செய்தி கேட்கிறதே என்னுடைய பிள்ளைகளை, நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? உலகத்தில் இருப்பவனின் நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். தேவனால் உண்டாயிருந்து நாம் அவனை ஜெயிச்சோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், சிலுவையில் வெற்றி சிறந்தவர். அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதுனால நாம் உலகத்தார் அல்ல. உலகத்தில் அன்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தேவனுடைய பிள்ளை, தேவனை அன்பு கூர்ந்து அவருக்காக வாழுகிற பிள்ளைங்க. அதனால தான் நம்ம ஆண்டவர் எப்பேற்பட்ட பெரியவர் தெரியுமா? அந்த படைச்ச உலகத்துக்கு படைச்சவர் தான் ஓனரு. அவரால் படைக்கப்பட்ட இந்த உலகம். அதனால தான்
இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நமது ஆண்டவர் பெரியவர். கர்த்தர் தாமே அந்த உண்மையை அறிந்து நீங்க உலகத்தில் என்ன நடந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லாத கட்டளையிட நிற்கும். உலகத்தில் சகல சிருஷ்டிப்புகளும் சகல அதிகாரமும் சகல மனுஷனும் தேவனால் உண்டாயிருக்கிறாங்க. அவங்கள நம்ம தேவ சித்தத்துக்கு வளைக்க நான் நம்ம படைத்த ஆண்டவர்கிட்ட சொன்னா போதும். அவரால் மாத்திரம் ஒரு மனிதனை வாழ்க்கையை திருத்த முடியும், மாற்ற முடியும். உலகத்தில் எந்த மனுஷன் பிரகாசிக்க வைக்க அவரால் மாற்ற முடியும். மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. நான் இன்றைக்கு எவ்வளோ பெரிய காரியங்களாக இருந்தாலும் நான் அங்கே போய் போனேன், அந்த அவ்வளோ பெரியவர், அந்த டிபார்ட்மெண்ட் பெரியவர் எனக்கு வேலை இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டார், இன்னைக்கு கவலையே படாதீங்க. அதிகாரங்களை ஏற்படுத்தி நமது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மேலான அதிகாரம் உடையவர், வானத்தின் பூமியில் மேலானவர். அந்த ஆண்டோட கருத்தில் உங்கள் வாழ்க்கையை கொடுங்க. இன்றைக்கே பெரியவர் உங்களை பெரிய காரியம் செய்வார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உலகத்தில் இருக்கிற எங்களுக்கு பெரியவர் ஆண்டவரே. தேவனால் பிறந்து உலகத்தை ஜெயிச்சதுனால நீங்கள் எங்களுக்குள்ள இருக்க பெரியவர் அப்பா. பிள்ளைகளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், கோலியாத்து போன்ற அவன் யுத்த வீரனாய் மிரட்டி கொண்டு இருந்தாலும், இஸ்ரேல் சாம்ராஜ்யம் பயந்தாலும் அவனை தோற்கடிக்க ஒரு தாவீதை எழுப்பினீரே, அவனை தோற்கடித்து ஜெயமெடுக்க வைத்தீரே. இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு அன்றைக்கு இஸ்ரேல் ராணுவ சவுல் பயந்து ஓடுறது போல ஓடாதபடிக்கு தாவீதை போல விசுவாசத்தில் நின்று அந்த பிரச்சனை மேற்கொள்ள ஜெயமெடுக்க நீர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.